உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கோவை மாநகராட்சி மேயராக திமுகவின் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார். ரங்கநாயகியை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்போம். ஹரி, வணக்கம். போட்டியின்றி தேர்வாக திமுக தலைமை சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது? இந்த மேயர் தேர்தல் தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ஹரி, கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கோவை மாநகராட்சி மேயர் பதவியானது காலியாக இருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் அந்த பதவிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கோவையின் புதிய மாநகராட்சி மேயர் யார் என்ற கேள்வி அனைத்து மத்தியில் எழுந்து வந்த சூழ்நிலையில் பல்வேறு தரப்பட்ட, அதாவது சாந்தி முருகன், அதே போல லட்சுமி இளஞ்செல்வி, மீனாலோகு உள்பட பல்வேறு தரப்பினரும் தங்களுக்கு மேயர் பதவி கொடுக்கப்பட வேண்டும், தங்களுடைய பெயரை அறிவிக்க வேண்டும் என்று கூறி கட்சி தலைமையும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது திமுக சார்பில் கழகத்தால் ரங்கநாயகி ராமச்சந்திரன் என்பவர் 29வது வார்டு கவுன்சிலர் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மறைமுக தேர்தல் நடைபெற இருந்தது. இந்த சூழ்நிலையில் அதற்கு முன்னதாக அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி ஆகியோர் தலைமையில் மாமன்ற கவுன்சிலர்கள் அடங்கிய குழுவினருடன் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் அமைச்சர் KN நேரு மாநகராட்சி கவுன்சிலர் அனைவரையும் கட்சி தலைமையால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும், வேறு யாரும் போட்டியிடக்கூடாது என்பது குறித்து அறிவுரை எல்லாம் வழங்கினார். அப்பொழுது திடீரென குறுக்கிட்டு எழுந்த 63வது வார்டு கவுன்சிலர் சாந்தி முருகன் தங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாததான் கோவை மாநகராட்சியின் முக்கிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்று கூறி எதிர்வாதம் வைத்தார். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுதபடியே அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினார். இந்த சூழ்நிலையில் அவரும் இந்த மேயர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்று கூறி பல்வேறு தரப்பட்ட நபர்களையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவருக்கு அந்த அறிவிப்பு வந்தது பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது. அதன் காரணத்தால் அவர் அழுது கொண்டு அந்த கூட்டத்தை விட்டு வெளியினார். இந்த சூழ்நிலையில் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த கோவை மத்திய மண்டல குழு தலைவரும் 43வது வார்டு கவுன்சிலருமான மீனாலோகவும் தன்னுடைய பெயர் மேயர் வேட்பாளருக்கு பரிந்துரைக்கப்படும் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் அவரும் கண்ணீர் விட்டு அழுதபடியே கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டத்தை முடித்துக் கொண்டு இந்த சூழ்நிலையில் கோவை மாநகராட்சி மாமன்ற வளாகத்தில் மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்று வந்தது. கூட்டத்திற்கு முன்னதாக அந்த கவுன்சிலர் அனைவரது செல்போன்கள் மற்றும் இதர பொருட்கள் அனைவரையும் வாங்கி வைத்துக் கொண்டு கூட்டத்திற்குள்ளே மாநகராட்சி பணியாளர்கள் அனுமதித்தனர். அதனைத் தொடர்ந்து உள்ளே மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ரங்கநாயகி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவகாசம் வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் கோவை மாநகராட்சி மேயருக்காக வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாதால் ஏகமனதாக ரங்கநாயகி ராமச்சந்திரன் கோவை மாநகராட்சியின் மேயர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது அவர் கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக, அதாவது 7வது மேயராக அவர் தேர்வாகியுள்ளார். மேலும் அவர் கோவை மாநகராட்சியின் 2வது பெண் மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தற்போது இந்த கூட்டம் முடிந்து இன்னும் சற்று நிமிடங்களில் அவர் வெளியே வந்து செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளார். அவருக்கு செங்கோல் வழங்குவதற்காக அமைச்சர் KN நேருவும் முத்துசாமியும் கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு வருகை தர உள்ளனர். இந்த சூழ்நிலையில் கோவை மாமன்ற வளாகத்தில் கவுன்சிலர் அடங்கிய குழுவினர் உள்ளே காத்திருக்கின்றனர். அங்கு எந்தவித சலசலப்புமின்றி சட்டமின்றி கூட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றது. கவுன்சிலர்கள், அதாவது தனது மேயராக தான் அறிவிக்கப்படுவார் என்று நினைத்திருந்த மற்ற கவுன்சிலர்கள் பெரும் சோகத்துடன் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஏகமனதாக ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் கோவை மாநகராட்சியின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது இன்னும் சற்று நிமிடத்தில் அதற்கான சான்றிதழ்களும் செங்கோல்களும் அவரிடம் வழங்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க உள்ளார். அவர் ஏற்கனவே என்ன தெரிவித்துள்ளார் என்றால், தான் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் கோவை மாநகராட்சியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய முதல் கட்டமாக அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள் போன்றவற்றை ஏற்படுத்தி தருவதுதான் தன்னுடைய முதல் வேலை. ஏனென்றால் கோவை மாநகராட்சியில் பல்வேறு இடங்கள் குப்பைகள் கொட்டி கிடக்கிறது, சாக்கடைகள் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் அதற்கு அடுத்த கட்டமாக அடுத்த புதிய திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை. மக்களின் ஆரோக்கியம் தான் தனக்கு முக்கியம் என்று தெரிவித்திருந்த சூழ்நிலை தற்போது மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவருடைய பணிகள் எப்படி இருக்கிறதா, எவ்வாறு செயல்பாடுகள் இருக்கும் என்று. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.